எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜபாளையம் ப்ரீடிங்க. அதாவது ஒரு ராஜபாளையம் மேட்டிங்கில் இருந்து குட்டி போடுற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோங்க. புதுசாக வந்து ஒருத்தங்க ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ராஜபாளையம் ப்ரீட் பண்ணுறதுன்ட்டு இல்லை, எந்த ப்ரீடாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ப்ரீடர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ப்ரீடுக்கும் ஃபாரின் ப்ரீடுக்கும் ப்ரீடிங்கில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இந்தியன் ப்ரீட் பண்ண ரொம்ப ஈஸிங்க. இதில் என்ன இஷ்யூனா, நம்ம கவுண்ட்ஸை வந்து அதிகமாக வச்சுருந்தோம்னா அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அது ஒன்று தான் இஷ்யூ. மீதிபடி வந்து இந்தியன் ப்ரீடு வந்து ப்ரீடிங்க்கு பக்கா. நம்ம வந்து பார்க்கணுன்னு தேவையில்லை. அதுவே வந்து மேட் ஆகிக்கும், அதுவே வந்து லிட்டர் ஆகிக்கும், அதுவே வந்து குட்டியும் நல்லா பார்த்துக்கும். ஆனால் உங்களுக்கு அதே இது ஃபாரின் ப்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட்லிங்லேருந்து நம்ம வந்து பப்பி லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம கூட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன் குட்டி போட்டால் கூட நம்ம ரொம்ப கவனமாக தான் பார்த்தாகணும். ஏன்னா குட்டியை மிதிச்சிடும், குட்டியை நசுக்கிடும். சில சமயம் வந்து குட்டியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் கூட குட்டி போட்ட உடனே அப்படியே விட்டுட்டு வந்து படுத்துக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குங்க. இதே நம்ம இந்தியன் ப்ரீடு வந்து நம்ம ரொம்ப பார்க்க தேவையில்லை. அவங்களே வந்து மேட் பண்ணிக்குவாங்க, அவங்களே வந்து லிட்டர் ஆயிடுவாங்க. அவங்கள லிட்டரான குட்டியும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க. எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாதுங்க. இன்னும் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ப்ரீடோட நாட்டமே வரமாட்டேங்குது. என்ன காரணம் இன்னும் தெரியல. யாரை கேட்டாலும் லேபுங்கிறாங்க, ஷெஃபர்டுங்கிறாங்க, பீகிள், சிட்ஸு, இந்த மாதிரி ப்ரீட்ஸ் தான் வந்து ரொம்ப டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கே தவிர நம்ம இந்தியன் ப்ரீடோட ஸ்டெப்பப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பூராக தான் போயிட்டுருக்கு. ராஜபாளையம் பற்றி இஷ்யூ இல்லைங்க. ராஜபாளையம் பப்பீஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் சிப்பிப்பாறை, கன்னி இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரைஸஸ் வந்து ட்ராப் ஆகிக்கிட்டே தான் இருக்குதுங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க விரும்புபவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியன் ப்ரீடுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்தியன் ப்ரீடோட கவுண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். குவாலிட்டி லெவலும் வந்து நல்லா போய்கிட்டே இருக்குங்க. இப்போ ஒரு நல்ல ப்ரீடரே வந்து ஒரு கன்னியோ சிப்பியோ வச்சுருக்காரு. அவர் வந்து காஸ்ட்டு போகலை. ஆனால் இப்போ அவங்க டாக் வந்து ஹீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குவாலிட்டியான டாகில் வந்து அவங்க மேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பப்பியோட ப்ரைஸஸ் வந்து நல்லா ரேட் போனால் தான் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா மேட்டிங்க்கு 10 ரூபா 5 ரூபா கேட்பாங்க. அதை பேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், குட்டியை கவனித்து நல்ல குட்டியாக கொடுக்கணும். இது எல்லாமே வந்து பெரிய செலவான ஒரு பாட்டுங்க. அதனால் ஒரு நல்ல ப்ரைஸஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் விரும்பி வந்து வாங்கணுங்க. அப்போ தான் வந்து இந்தியன் ப்ரீடை வந்து நல்லபடியாக வச்சுருக்க முடியுங்க. ஜிம்மி வந்து சினையாக இருக்கா. 58 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னும் 2-3 நாளில் லிட்டர் ஆயிடுவா. வயிறு நல்லா தான் இருக்குது. குட்டி நல்லபடியாக இருக்கும். இன்னும் 2-3 நாளில் நம்ம இவரோட குட்டியவே நம்ம நேரில் பார்த்துடலாங்க. ஒரு டாகோட குட்டி போடுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58 டேஸ்லேருந்து 65 டேஸ் வரைக்கும் இருக்கும். அது வந்து ப்ரீடோட சைஸை பொறுத்து, ப்ரீடோட லைனேஜை பொறுத்து. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு குட்டி போட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு குட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேல் பப்பி, நல்ல சைஸான பப்பிங்க. அவளே வந்து கரெக்டாக லிக் பண்ணி அவளே பண்ணிட்டா எல்லா வேலையும். செகண்ட் பப்பி போட்டாங்க. செகண்ட் பப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிமேல் பப்பிங்க. மேல் பப்பியோட செகண்ட் பப்பி வந்து சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்துங்க. நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னாவே நல்லா வித்தியாசம் தெரியும் மேல் பப்பிக்கும் ஃபிமேல் பப்பிக்கும். ஒரு பேட்சில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்பி தான் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த பேட்சில் செகண்ட் பப்பி நல்ல சைஸுங்க. தேர்டு குட்டியும் போட்டாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபிமேல் பப்பிங்க. தேர்டு பப்பி இவளும் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் வந்து நல்ல நீளமான பப்பி தான். 3 பப்பியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்குங்க. குட்டி போட்டப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உடல் வாகோடு இருந்துச்சுன்னா குட்டி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியாக வளரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து குட்டியும் போட்டால், ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் குட்டி. சைஸ் எல்லா பப்பியுமே சூப்பர் சைஸாக இருக்குங்க. ஒரு ஃபிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ரீட் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து லிட்டர்மெண்ட் பார்த்து அவங்களே அழகாக எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. இதுவே வந்து நம்ம ஒரு ஃபாரின் ப்ரீடாக இருக்கும்பொழுது சில சமயம் நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும். அதனால் இந்தியன் ப்ரீடு வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் ப்ரீடிங் வந்து இந்த இந்தியன் ப்ரீடை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட இந்தியன் ப்ரீடோட குவாலிட்டி வந்து ஒவ்வொரு ப்ரீட்லேயும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். குட்டி இப்போ 4 குட்டி போட்டு முடிச்சிட்டா. திருப்பி வந்து குட்டி போடுற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஃப்ரீயாக வந்து பப்பி லிட்டர் ஆனோடனே குட்டியை பால் குடிக்க விட்டுறணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. குட்டி போடல. குட்டி போடுற சிம்டமும் தெரியல. அதனால் டாகை வந்து சுடு தண்ணி வச்சு குளிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு குளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோங்க. குளிச்சு விடும்பொழுது தான் கொஞ்சம்
அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் சுடு தண்ணி வச்சு குளிச்சு விட்டுட்ருக்கோம். எப்பயுமே ஒரு டாக் வந்து குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளார வந்து அந்த குட்டியை வந்து நம்ம பால் குடிக்க வச்சிடணும். அப்போ தான் குட்டியும் ஹெல்த்தியாக இருக்கும். குட்டி போட்ட ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து நம்ம வந்து பால் குடிக்கிறதுலாம் எப்படி என்ன ஏதுன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம லூக் அண்ட் கார்னர் வந்து பார்க்கணும். இல்லைனா ஒரு சமயம் குட்டி வந்து நவுந்து படுத்துருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குட்டி வந்து தவறி போயிடும். அதனால் நம்ம குட்டி போட்ட அன்னையிலேருந்தே வந்து நம்ம குட்டியை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. அதே மாதிரி ஒரு லிட்டர்மெண்ட் ஆன உடனேவே வந்து ஃபீமேலை வந்து குளிச்சு விடக்கூடாது. நம்ம வந்து டைம் கொடுத்து பார்க்கணும். குட்டி எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே படுத்து தான் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட சில டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட குட்டி போடும். அதனால் நம்ம கவனித்து இருந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெதுன்னு தண்ணி வச்சு குளிச்சு விடலாம். இந்த மாதிரி வெய்ய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பைப்புலேயே வெந்தண்ணி வந்துடும். அதனால் அழகாக வந்து நல்ல வெயிலில் அடிக்கும் பொழுது சோப் போட்டு அழகாக இல்லைனா ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சு விட்டுறலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் டிக் ஃப்ரீ ஷாம்பு இல்லை மெடிக்கேட்டட் ஷாம்பு இந்த மாதிரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஷாம்பூஸ்லாம் போடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு டிக் ஷாம்புவே வந்து தெரியாமல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பால் குடிக்கும் பொழுது மடியில் வந்து அந்த மருந்து இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஷாம்பு வந்து குட்டி வந்து குடிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி போயிருங்க. அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஷாம்பூலே வந்து நார்மல் ஷாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, மெடிக்கேட்டட் இல்லாமல் அந்த மாதிரி ஷாம்பூஸ். சோப்பு வந்து நீங்கள் மெடிக்கேட்டட் இல்லாத சோப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டு அந்த அழுக்கெல்லாம் போகிற மாதிரி குளிச்சு விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தி நாயை வந்து சிரமப்படுத்துகிற மாதிரி பண்ணிடக்கூடாது. எப்படி இருந்தாலுங்க அந்த அழுக்கு வந்து கசடு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு வாரம் 10 நாளைக்கு. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கழித்து நம்ம இன்னொரு தடவை குளிச்சு விட்டுக்கலாம். அந்த கசடுகள் வர ஏரியாவில் வந்து அப்பப்போ நம்ம ஈர துணியை வச்சோ இல்லை சுடுதண்ணியை வச்சோ அந்த இடத்துல அப்படியே தொடச்சி விட்டுடலாங்க. இப்போ ரோட்டில் இருக்க டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குட்டி போடும் பொழுது ரொம்ப சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணி எங்கே வந்து இடம் சூஸ் ஆகுதோ அங்கே தான் போய் குட்டி போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வளர்த்துற டாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இடமா சூஸ் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து அவங்க எங்கே போய் குட்டி போகிறாங்களோ அவங்க விஷயத்துக்கு வந்து அவங்கள விட்டுறணுங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரீயாக வந்து குட்டி போட முடியும். அப்போ தான் இவங்களும் ஒரு சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீட் முடிஞ்சு செகண்ட் ஹீட்டுக்கு இப்போ மேட் பண்ணியிருக்கோங்க. இதோட லைனேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சைஸாகவே வரும். ஒரு டாக் வந்து நல்லா ஹெவியாக வரல அப்படின்னா 2 ரீசனாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லைனேஜு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடு. ஏன்னா ஒரு டாக் வளர்கிறதுக்கு வந்து லைனேஜும் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி அந்த பப்பியிலேருந்து நம்ம வளர்த்தும் பொழுது அதுக்கு எவ்வளோ ஃபீடு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோங்கிறதும் வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியான பப்பியாக இருக்கும், ஃபீடு சரியாக கொடுக்காம சைஸ் வராமல் போயிடும். அதே இது லைனேஜ் நல்ல லைனேஜாக இருக்காது, அதுக்கு எவ்வளோ ஃபீடு கொடுத்தாலும் அது வந்து அந்த சைஸ் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஃபீடு ஒரு சைடு இருந்தால் இன்னொரு சைடு வந்து லைனேஜ் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம நல்ல லைனேஜ் பப்பியை நல்லா ஃபீட் கொடுத்து வளர்த்தும் பொழுது அதோட சைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இது வந்து நான் சும்மா ஏதோ சொல்லணுன்ட்டு வளரலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து நாட்டு நாயே வளர்த்துவாங்க. அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் குட்டி போட்டிருக்கோம் இல்லைங்க, அதை எடுத்து வளர்த்துவாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக் ஃபுட்லேயே வந்து சூப்பர் ப்ரீமியம் ஃபுட்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி சூப்பர் ப்ரீமியம் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்த்தும் பொழுது அதோட சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. இப்போ தான் நமக்கே தெரியும் நாட்டு நாய் கூட நம்ம எடுத்து நல்ல ஃபீட் கொடுத்து வளர்த்தும் பொழுது ரொம்ப ஹெவியாக வரும் அப்படிங்கிறது. ஸோ லைனேஜ் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் அவங்களோட ஃபுல் சைஸை நம்ம பார்க்க முடியும். டாக் குட்டி போட்ட இடத்த பக்காவாக வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி பப்பியை கொண்டு வந்து டாக் கூடையே விட்டாச்சுங்க. பப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா துருன்னு இருக்காங்க. நல்ல பப்பீஸுங்க, நல்ல சைஸ் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ இந்த டாக் வந்து ஏன் ஹைட் கம்மியாக போயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருந்த கஸ்டமர்னால் வந்து சரியாக வந்து சமச்சீரான உணவு அவங்களால கொடுக்க முடியல. அவங்க வந்து நார்மலாகவே வளர்த்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன குட்டியாக இருக்கும் பொழுது பார்வை வந்துருச்சு. பார்வை வந்து திருப்பி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவான ஃபுட் கொடுக்கணும். அந்த மாதிரி எதுவும் கொடுக்க முடியாதனால டாக் வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. நானும் வந்து அவங்களால கரெக்டாக வளர்த்த முடியாதனால நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவளோட லைனேஜ் பார்த்தீங்க அப்படின்னா
சைஸ் வந்து ரொம்ப மேசிவாக வரும். அதனால் நம்ம சைஸ் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால உதறி விடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்கள்ட்டருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற பப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் அந்த அளவுக்கு சைஸாகவும் வரும். அதோட குவாலிட்டி பப்பீஸில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பப்பி அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெயிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இதெல்லாம் வர பப்பீஸ் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான பப்பியாக தான் கண்டிப்பாக இருக்கும். பப்பி கிட்டத்தட்ட போட்டு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குனால தான் நாங்கள் வெயிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்குன்னு தொடர்ந்து பார்த்து நம்ம சித்திரவதை பண்ணுற மாதிரி போயிடும். நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கும் பொழுது பப்பியோட சைஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி சைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி நல்லபடியாக பப்பீஸை வளர்த்தலாங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.